ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு பிளெண்டர் டுட்டோரியலில் எப்படி ஒரு கிறிஸ்மஸ் ஸ்டாரை பிளெண்டரில் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பிளெண்டருக்குள்ளே போகலாம். ஒன்ஸ் பிளெண்டர் ஓப்பன் ஆனோடனே டிஃபால்ட்டாக இருக்கிற எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி டெலிட் கொடுத்து டெலிட் பண்ணிடுவோம். நம்ம கிறிஸ்மஸ் ஸ்டாரை க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு சர்க்கிள் தேவை. ஸோ ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி மெஷ்ல சர்க்கிள் செலக்ட் பண்ணி சர்க்கிளை ஆட் பண்ணிக்குவோம். சர்க்கிளை ஆட் பண்ணோடனே இந்த ஓரத்தில் ஒரு மெனு இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி இந்த வெர்டிசீஸில் 10ன்னு என்ட்ரு பண்ணுறோம். நம்மளுக்கு 10 வெர்டிசீஸ் தான் தேவை கிறிஸ்மஸ் ஸ்டார் க்ரியேட் பண்ணுறதுக்கு. இப்போ எடிட் மோடுக்கு போய்க்குவோம். எடிட் மோடுக்கு போனோடனே இந்த வெர்டெக்ஸில் ஒரு வெர்டெக்ஸ் விட்டுட்டு அடுத்த வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மேனுவலாகவும் பண்ணலாம் இந்த மாதிரி, இல்லைனா மேனுவலாக பண்ணுறது கஷ்டமாக இருந்தால் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் மெனுவில் போய் செக்கர் டீசெலக்ட் கொடுத்தீங்கன்னா ஒன்று விட்டு ஒன்று செலக்ட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இப்போ செலக்ட் ஆனது மட்டும் ஸ்கேல் டவுன் பண்ண போகிறோம். ப்ரெஸ் பண்ணி மவுஸ் கர்சரை மூவ் பண்ணால் அந்த செலக்ட் ஆனது மட்டும் ஸ்கேல் டவுன் ஆகும். நம்ம ஸ்டார் ஷேப்க்கு எடுத்துகிட்டு வந்துட்டு ஸோ நம்மளுக்கு இப்போ ஒரு ஸ்டார் ஷேப் கிடச்சிருச்சு. இதை நம்ம இப்போ ஃபில் பண்ணணும். மொத்தமாக எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபில் ஆகிடும். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு ஒரு 2D ஸ்டார் கிடச்சிருச்சு. இதை இப்போ 3D ஸ்டாராக மாற்றுறோம். நம்ம அதை எப்படி மாற்றுறதுன்னா, இந்த ஃபேஸ் செலெக்ஷனை எனேபிள் பண்ணிவிட்டு இங்கே ரைட் கிளிக் பண்ணி போக் ஃபேஸஸ் கொடுத்தீங்கன்னா சென்டரில் ஒரு டாட்டில் எல்லா எட்ஜஸும் வந்து அந்த சென்டர் டாட்டில் மீட் பண்ணும். இந்த வெர்டெக்ஸ் மோடை எனேபிள் பண்ணிவிட்டு அந்த சென்டர் டாட்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் கீபேடில் நம்பேட் தனியாக இருந்ததுன்னா அதில் 1 ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்மளுக்கு ஃப்ரண்ட் வியூ கிடச்சிரும். 1 ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த சென்டர் டாட் மட்டும் இப்போ செலக்ட் ஆகிருக்கும். ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஆக்சிஸில் அதை மூவ் பண்ணலாம். அதை மூவ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த டாட் மட்டும் மேலே போகும். சரிங்களா? அப்படி மேலே போகிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஸ்டார் ஷேப் கிடச்சிரும், 3D ஷேப். ஸோ ஒரு சைடு மேல் சைடு மட்டும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு, கீழ் சைடு வந்து எம்டியாக இருக்குது. அதை எப்படி நம்ம இப்போ சரி பண்ணுறதுன்னா, அதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் இருக்குது. ஆப்ஜெக்ட் மோடுக்கு போயிட்டு இந்த ஸ்டாரை செலக்ட் பண்ணி மாடிஃபயரில் ஆட் மாடிஃபயர் போய் ஜென்ரேட்டில் மிரர்னு ஒரு மாடிஃபயர் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கிட்டு இங்கே ஆக்சிஸில் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆக்சிஸில் அது மிரர் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு 2 சைடுமே அந்த ஸ்டார் வந்து பர்ஃபெக்டாக கிடச்சிரும். சரிங்களா? இப்படி தான் நம்ம சிம்பிளாக ஒரு ஸ்டாரை க்ரியேட் பண்ணலாம் பிளெண்டரில். இந்த ஸ்டாரை இப்போ எப்படி கலர் பண்ணுறதுன்னா, இந்த ஸ்டாரை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மெட்டீரியல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு போய் நியூ மெட்டீரியல் கொடுத்து நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர், ஃபார் எக்ஸாம்பிள் ரெட்டு கொடுத்துக்கலாம். ரெட் கொடுத்துட்டு மெட்டீரியல் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி மெட்டீரியல் ப்ரீவியூவை எனேபிள் பண்ணிக்குவோம். அந்த வியூவை எனேபிள் பண்ணிவிட்டு மெட்டாலிக் இதை கொடுத்தீங்கன்னா ஒரு ஷைனிங் எஃபெக்ட் அந்த ஸ்டாரில் கிடைக்கும். அதே மாதிரி ரஃப்னஸை நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கணும். சரிங்களா? 0.1 கொடுத்துக்கலாம் ரஃப்னஸ். ரொம்ப ரஃப்னஸ் 0 பண்ணிட்டா அது ஒரு மிரர் மாதிரி ஆகிடும். ஸோ 0.1 ரஃப்னஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷைனிங்கான எஃபெக்ட் கிடைக்கும் ஸ்டாருக்கு. சரிங்களா? இப்படி தான் நம்ம ஸ்டாரை கலர் பண்ணணும். இப்போ இந்த ஸ்டாரை R கொடுத்து X கொடுத்து 90 கொடுத்தா ரொட்டேட் ஆகிடும். செட் கொடுத்து மூவ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாரையே நம்ம ஷிஃப்ட் D கொடுத்து டூப்ளிகேட் கொடுத்து மல்டிபிள் ஸ்டார்ஸாக மாற்றலாம். இதுக்கு ஒரு கலர் அசைன் பண்ணலாம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் க்ரீன், இதுக்கு க்ரீன் கலர் கொடுக்கலாம். இதுக்கு வேறு கலர் நம்ம கொடுத்துக்கலாம். சாரி, ஸ்டார்ஸை டூப்ளிகேட் பண்ணி வேறு கலர் கொடுத்து டெக்கரேட் பண்ணலாம். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.